சிரியாவில் அந்த மக்கள் வந்து எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியாது. இந்த ஹயாத் தக்ரீர் அல் ஷாமிற்கு உதவி செய்வது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். 2011-17 இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இதே பஷர் அல் ஆசாத்துக்கு ஆயுதங்களை கொடுத்து இந்த கூட்டங்களை பூரா வந்து அடித்து ஒடுக்கி மீண்டும் ஆட்சியை கொடுத்தது ரஷ்யா தான். அதே போன்று நடக்கும். இஸ்ரேலுடைய மொசாத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொசாத்துக்கு முழுக்க இந்த ஹயாத் தக்ரீருக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த 2000 கிலோமீட்டர் தூரம் நிலப்பரப்பு இருக்குங்க. அப்போ இந்த நிலப்பரப்பில் சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது ஹிஸ்புல்லாவையும் ஈரானையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அந்த சிரியாங்கிற பகுதி, லெபனான்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸுடைய காலனி நாடாக இருந்த காலகட்டத்திலேயே பல்வேறு பிரச்சனைகள். இந்த அகண்ட ஷாமுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று இந்த இனக்குழுக்கள் நடக்கிறாங்க. இது எந்த கான்செப்ட் இல்லை. சொல்லப்போனால் உண்மையில் பிரச்சனையாக இவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். 2011 இதே பிரச்சனை ஏற்பட்டு பஷார் அல் ஆசாத் வந்து நாட்டை விட்டு ஓடினார். ரஷ்யா வந்து தலையிட்டு இந்த ஆட்களை எல்லாம் ஒடுக்கி மீண்டும் அவருக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. இந்த இனக்குழுக்கள் இன்னைக்கு எப்படி வெற்றி பெறுறாங்க? அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது யாரு? 13 மாசம் எப்படி அமைதியா இருந்தாங்க? சொல்லப்போனா ஹிஸ்புல்லாவுடைய எல்லா ஆளுமைகளும் அங்கே இருக்கிறாங்க சிரியாவில். அவர்களுக்கு இந்த பஷர் அல் ஆசாத்துடைய அரசு அனுசரணை கொடுக்குது. சிரியாவுடைய அதிபருக்கு ஈரான் நேரடியாக உதவி செய்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த போர் கிட்டத்தட்ட கொஞ்சம் அமைதியாக காணப்பட்டு வருது. இந்த நிலையில் திரும்பவும் சிரியாவில் உள்நாட்டு பிரச்சனை. சிரியாங்கிறது பக்கத்தில், இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே என்ன தான் நடக்குது சார்? அதாவது மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் தொடர்ச்சியாக கடந்த 30 வருடங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா யுத்தங்கள், போர்கள், உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு பிரச்சனைன்னு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ தான் இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலுடைய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் போர் நிறுத்தம் என்று அறிவித்தார்கள். அதற்குள்ளே திருப்பி சிரியாவுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு போர் நடந்து அதனுடைய சிரியாவுடைய அதிபரே வந்து தப்பி ஓடிவிட்டார் என்கிற செய்திகள்லாம் வருகின்றன. பொதுவாக இந்த ஜியாகிரபிகள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு லெபனான், சிரியா, இந்த பக்கம் ஜோர்டான், அந்த பக்கம் எகிப்து, இப்படி தான் இஸ்ரேலை சுற்றி இருக்கும். இப்போ சிரியாவுக்கு அருகில் இருக்கின்ற நாடு என்று பார்க்கும்பொழுது லெபனானும் இஸ்ரேலும் துருக்கியும் ஈராக்கும் இருக்கின்றன. இதுதான் அதை சுற்றி இருக்கின்ற நாடுகள். சிரியாவில் ஏன் தொடர்ச்சியாக பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக சொன்னால் வரலாற்றை எடுத்துக்கிட்டாவே கடந்த பல நூற்றாண்டுகளாக சிரியாவில் பல்வேறு யுத்தங்களை நம்ம பார்க்குறோம். அந்த சிரியாங்கிற பகுதி, லெபனான்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரான்ஸுடைய காலனி நாடாக இருந்த காலகட்டத்திலேயே பல்வேறு பிரச்சனைகள். இப்போ 13 மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அப்பொழுது சிரியாவில் இந்த உள்நாட்டு கலவரம் எங்கே இருந்தது? பிரச்சனை இல்லை, சாதாரணமாக இருந்தார். இந்த யுத்த பிரகடனம் நிறுத்தப்படுகிறது என்று, யுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது சொன்ன அடுத்த நாள் சிரியாவில் உள்நாட்டு கலவரம் நடக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி சிரியாவில் என்ன பிரச்சனைனா, அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு வந்து ஆயுதங்கள் வந்து ஒரு சில வழியாக போகுதுன்னு கூட ஒரு குற்றம் இல்லை. பிரச்சனை நீங்கள் சிரியாவுடைய அவர்களுடைய அந்த ஜியோகிராஃபிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிரியாவை ஆட்சி செய்பவர் பார்த்தீங்கன்னா பஷார் அல் ஆசாத் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஆட்சி பண்ணுறார். 24 வருஷம் இந்த பஷார் அல் ஆசாத் தான் ஆட்சியாளராக இருக்கிறார். அதற்கு முன்பாக 30 வருடம் இந்த பஷார் அல் ஆசாத்துடைய தந்தையார் ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சி பண்ணார். அப்போ ஒரு 52 வருஷம் இந்த குடும்ப ஆட்சி நடக்குது. ஒன்று. இரண்டாவது, சிரியாவில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சன்னி முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள். முஸ்லீம்களில் சன்னி, ஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பிளவுகள் இருக்கின்றன. அந்த சன்னி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு சிரியா. ஆனால் இந்த ஆட்சியாளராக இருக்கின்ற இந்த பஷார் அல் ஆசாத் வந்து ஷியா பிரிவை சார்ந்தவர், அங்குள்ள சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர். ஆனால் அது ஒரு காரணம் தான். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது அங்கே? ஏன் சிரியாவில் உள்நாட்டு யுத்தம்? சிரியாவுடைய அதிபர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க முக்கியமான கோரிக்கை. சிரியாவுடைய அதிபர் பதவி விலக வேண்டும், அவர் நாட்டை விட்டு ஓட வேண்டுங்கிறது கோரிக்கை. இது முதன்முறையாக நடக்கிறதுன்னு கூட கிடையாது. 2011 இதே போன்று ஒரு கோரிக்கையோடு உள்நாட்டு யுத்தம் நடந்துச்சு. 2011 2017 வரை மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு, உள்நாட்டு குழப்பம். அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா
இந்த சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அப்பொழுது இதே பஷர் அல் ஆசாத் தான். அவர் தான் தொடர்ச்சியாக ஆட்சி செய்கிறார். அவருக்கு ஆதரவாக யார் வந்து நின்றாங்க? ரஷ்யா நின்றாங்க, ஈரான் இருந்தாங்க, சைனா இருந்தாங்க. இவங்கெல்லாம் சப்போர்ட். குறிப்பாக சொல்ல போனால் ரஷ்யாவுடைய படைகள் இவருக்கு பக்கத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. காரணம், சிரியாவிலேருந்து அருகில் இருக்கிற நாடு ரஷ்யா, புரிந்து கொள்ளணும். இப்போ ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? சொல்லப்போனால் சிரியா மக்களுக்கு இதனுடைய பங்களிப்பு என்ன? சிரியாவில் இருக்கின்ற மக்கள் இந்த யுத்தத்தை விரும்பலை. சிரியாவில் இருக்கின்ற மக்கள் உணவுக்காகவும் மருந்துக்காகவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு யுத்தம். இப்போ பிரச்சனைன்னு பார்த்தா ஹயாத் தக்ரீர் அல் ஷாம்னு ஒரு பிரிவு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை சொன்னால் அவங்களுக்கு புரியும். இப்போது சிரியாவாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், பல்வேறு இனக்குழுக்கள் அங்கே வந்து எதுக்கு போராடுறாங்கன்னே தெரியாது. ஒரு இனக்குழு இருக்குது, குர்திஸ்தானுக்காக போராடுறாங்க. குர்திஸ்தான் என்கிற ஒரு நாட்டுக்காக போராடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குர்திஸ் மொழி பேசக்கூடியவர்கள் சிரியாவில் இருக்காங்க, துருக்கியில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க, லெபனானில் இருக்காங்க. இவர்களெல்லாம் தனிநாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க, குர்திஸ்தான் அப்படின்னு. அது ஒரு பக்கம் போராட்டக்குழு. இன்னொரு போராட்டக்குழு இந்த சிரியாவை ஆட்சி செய்பவர் ஆட்சி விட்டு போகணும்னு போராட்டக்குழு. ஏற்கனவே ஈராக்கில் ISIS இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அது ஒரு தீவிரவாத குழு. அது வந்து முழுக்க ஈராக்கில் இருந்து ஈராக்கை வந்து இப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உடைச்சி சுக்குநூறாக்குவதில் ISI துணை புரிந்தாங்க. அந்த ISISஐ உருவாக்கியவர் அமெரிக்காங்கிறது குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கான்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இந்த ISISஐ இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிரியாவில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஹயாத் அல் ஷாம், அதாவது ஹயாத் தக்ரீர் அல் ஷாம். ஷாம்ங்கிற வார்த்தை எப்படின்னா, ஷாம்ங்கிற நாடு வந்து வெறும் சிரியாவை குறிக்காது. அகண்ட சிரியா, லெபனான், சிரியா, ஈராக்கில் ஒரு பகுதி, துருக்கியில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து, ஈவன் பாலஸ்தீனோ, இஸ்ரேல் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஷாம் தேசம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. இந்த அகண்ட ஷாமுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று இந்த இனக்குழுக்கள் நடக்கிறாங்க. இது எந்த கான்செப்ட் இல்லை. சொல்லப்போனால் உண்மையில் பிரச்சனையாக இவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னால் பாலஸ்தீனத்தில் அந்த நாட்டு விடுதலைக்காக போராடுகிறவர்களுக்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணலை. பாலஸ்தீனுங்கிற ஒரு நாடு, அது வந்து ஒரு இறையாண்மிக்க நாடாக 1948 பிரிந்தது. இஸ்ரேல் ஒரு நாடாகவும் பாலஸ்தீனம் ஒரு நாடாகவும் பிரிந்தது. அந்த பாலஸ்தீனத்தை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனி நாடாக சொல்லப்போனால் பாலஸ்தீனம் என்ற ஒற்றை நாடை பிரிந்து வந்தது தான் இஸ்ரேல். இன்னைக்கு பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸுங்கிற அவர்கள் போராட்டக்குழு போராடுறாங்க. புரிஞ்சுக்கொள்ளணும், என்ன போராடுறாங்கன்னா, பாலஸ்தீனத்தை எங்களுக்கு இறையாண்மிக்க நாடா, அந்த மண்ணுக்காக மக்கள் போராடுறாங்க. அது வேறு, இது வேறு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹமாஸுடைய அந்த போராட்டம் என்பது பாலஸ்தீன விடுதலை, முழுமையான பாலஸ்தீனம். ஏற்கனவே பிரிந்திருந்த நாடு முழுமையான இது, அதை இஸ்ரேல் ஏற்றுக்கல. அது ஒரு பக்கம். இந்த ஹமாஸுக்கு உதவியாக ஹிஸ்புல்லா இருக்காங்கல்ல, அது ஹமாஸுக்காக உதவியாக வந்தவங்க தான். அவர்கள் ஈரானுடைய ஆதரவாளர்கள். அவங்க வந்து லெபனானில் இருந்தாங்க. ஆனால் இந்த இருக்கின்ற ஹயாத் தக்ரீர் அல் ஷாம்ங்கிற அமைப்பு வந்து இந்த மாதிரி எண்ணத்துக்கு எதுக்கும் வரல. அவர்கள் சிரியாவில் அவங்க உள்நாட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க. எப்படின்னா, இந்த ஆட்சியாளர்கள் ஓடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2011 இதே பிரச்சனை ஏற்பட்டு பஷார் அல் ஆசாத் வந்து நாட்டை விட்டு ஓடினார். ரஷ்யா வந்து தலையிட்டு இந்த ஆட்களை எல்லாம் ஒடுக்கி மீண்டும் அவருக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் ஓடி இருக்கார். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்னவென்றால், இந்த இனக்குழுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க? ஏன் சிரியாவில் இப்படி ஒரு யுத்தம் நடந்தால் யாருக்கு லாபம்? இது முக்கியமாக ஃபண்ட் பண்ணுதோ, அதுதான் கேட்குறேன். இப்போ சிரியாவில் உங்களுக்கு இந்த உள்நாட்டு குழப்பம் வந்தால் யாருக்கு லாபம்? சிரியாவில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. சிரியாவில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து உணவு இல்லாமல் இருக்கான், நாடு இல்லாமல் ஊர் வீடு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த இனக்குழுக்கள் இன்னைக்கு எப்படி வெற்றி பெறுறாங்க? அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது யார்? 13 மாதம் எப்படி அமைதியாக இருந்தாங்க? இஸ்ரேலோட சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதே பகுதியில் இருந்தால் ஹிஸ்புல்லா லெபனான்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பொழுது இந்த இனக்குழு, இந்த ஹயாத் தக்ரீர் எங்கே போனாங்க? 13 மாதம் எப்படி எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க? இதே நேரத்தில் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹு சொல்றாரு, எங்களோட வெற்றி அப்படின்னு கூட. ஏன் வெற்றின்னு சொல்கிறாரு? என்ன வெற்றின்னு சொல்கிறார் என்றால், அவர்கள் இப்போ பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு வந்து ஹமாஸ் பிரச்சனை இல்லை, பாலஸ்தீன பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களை எளிதாக நாங்கள் அடக்கி விடுவோம். ஆனால் ஹிஸ்புல்லா பிரச்சனை. ஹிஸ்புல்லா வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க? லெபனான் வந்து சிரியாவை தாண்டி, ஈராக்கை தாண்டி ஈரான் இருக்கிறது. அப்போ இந்த நிலப்பரப்புகளை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா லெபனானில் இருக்காங்க. இரண்டாவது,
சிரியாவுடைய அதிபருக்கு ஈரான் நேரடியாக உதவி செய்கிறாங்க. சொல்லப்போனால் ஹிஸ்புல்லாவுடைய எல்லா ஆளுமைகளும் அங்கே இருக்கிறாங்க சிரியாவில். அவர்களுக்கு இந்த பஷர் அல் ஆசாத்துடைய அரசு அனுசரணை கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஹிஸ்புல்லாவை இன்னைக்கு நிறுத்தம் பண்ணால் கூட ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும், ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கணும். அப்போ இந்த உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டால் இந்த ஹிஸ்புல்லா அப்படியே வைண்டப் ஆகி ஈரானுக்கு போய் ஆகணும். இப்போ இவங்க போய் நாங்கள் வந்து இந்த பஷர் அல் ஆசாத்துக்கு ஆதரவுன்னு சொன்னால் இந்த ஹயாத் தக்ரீருங்கிற குரூப் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் இவங்கெல்லாம் ஷியா முஸ்லீம்கள், சன்னி முஸ்லீமுக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹிஸ்புல்லாவை பிரிக்கின்ற ஒரு வேலை. இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் பெருசாக சேரலைங்க. ஹிஸ்புல்லாவோட கொள்கை வேற, ஹமாஸோட கொள்கை வேற. ஹிஸ்புல்லாவுடைய கொள்கை என்பது லெபனானில் ஷியா முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. லெபனானில் அங்கே அந்த மக்களுக்காக வந்த அமைப்பு. அங்கே ஒரு குழுவா, அங்கே குழு மட்டுமில்லை, லெபனானில் ஆட்சியில் பங்கு வைத்திருக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியாகவும் இருக்கிறாங்க. ஹமாஸுக்கு இவங்க வந்து இந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணது தான் இஸ்ரேல் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஹமாஸுக்கு போய் ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணுண்டு இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்பார்க்கல. காரணம், ஈரானோ ஹிஸ்புல்லாவோ ஹமாஸுக்கு எதிராக இருந்தார்கள் ஆரம்பத்தில். இப்போ திடீர்னு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாறினதுனால இது இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஏன் கிட்டத்தட்ட வந்து ஏன் வெற்றி பெற முடியல? ஏன் இந்த யுத்தம் 13 மாதம் போச்சு? முழுமையான வெற்றி இல்லை, ஏன் கிடைக்கல? காரணம், ஹிஸ்புல்லாவும் ஈரானும் சப்போர்ட் பண்ணது தான். மற்ற அரபு நாடுகளை விட ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை ரொம்ப எதிர்த்தாங்க, சண்டை போட்டாங்க, யுத்தம் பெருசாக இருந்துச்சு. அப்போ ஹிஸ்புல்லாவை பிரிக்கணும், ஈரானை இதை பிரிக்கணும். ஈரான் வந்து ஹமாஸை நேரடியாக ஆதரிக்குது, ஹிஸ்புல்லாவை தானே ஆதரிக்குது. அதுதான் சொல்றேங்க, ஈரானுடைய குழு தாங்க ஹிஸ்புல்லா. ஈரானுடைய நேரடியாக ஈரானுடைய அந்த புரட்சிகர படைன்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் ஈரானுடைய உளவுப்படை. அவர்களுடைய நேரடி தொடர்பில் இருப்பது தான் ஹிஸ்புல்லா. கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாம் ஒன்று தான். ஹிஸ்புல்லாவும் புரட்சிகர படையும் ஈரானும் ஒன்று தான். ஹமாஸ் என்பது சம்மந்தம் இல்லைங்க. ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்திற்காக போராடுகின்ற சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்கள் என்னன்னா, எங்களுக்கு முழுமையான பாலஸ்தீனத்தை கொடுத்துருங்க, நாங்கள் தனியாகவே ஆட்சி பண்ணிக்கிறோம். அப்படித்தான் 48 பிரித்தாங்க. 67 யுத்தம் தான் இதை மாற்றினது. ஆனால் இஸ்ரேலுடைய கொள்கை என்னன்னா, பாலஸ்தீனம் தனி நாடு அல்ல, இஸ்ரேலுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் பெஞ்சமின் நெதன்யாஹூ சொல்றாருங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து உலக நாடுகள் கண்டிக்கின்றன. எப்படி 1948 பிரிச்சாங்களோ அதே மாதிரி பிரிச்சுடுங்க, அவர்கள் வேறு நீங்கள் வேறுன்னு 2 ஸ்டேட் நேஷன் அப்படிங்கிறதுக்கு வாங்கன்னா, இல்லை இது 1 ஸ்டேட் நேஷன்ங்கிற ஒரு சொல்யூஷனுக்கு வர்றாரு. அது வேற, அவங்க சுதந்திரத்துக்காக போராடுகின்ற குழு. ஹிஸ்புல்லா என்பது லெபனானில் இருக்கின்ற ஒரு குழு. அவர்கள் இன்னைக்கு ஹமாஸோட சேர்ந்தனால அந்த இது என்னன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் சிரியாவில் மீண்டும் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை, போரை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஹயாத் தக்ரீர் அல் ஷாமிற்கு உதவி செய்வது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அதான் குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய மொசாத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொசாத்துக்கு முழுக்க இந்த ஹயாத் தக்ரீருக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஏன், என்ன காரணம்? இதனால் இஸ்ரேலுக்கு என்ன லாபம்னு கேட்டால், சிரியாவில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிரச்சினை ஏற்பட்டு, குழப்பம் ஏற்பட்டு அந்த ஆட்சியே மாறினா ஹிஸ்புல்லா அங்கே இருக்க முடியாது. இப்போ பஷர் அல் ஆசாத் இருக்கிற வரை ஹிஸ்புல்லா சிரியாவில் நடமாடலாம். ஏன்னா அவர் நேரடியாக ஆதரிக்கிறாரு, லெபனானில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பஷர் அல் ஆசாத் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. ரஷ்யாவுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க, அவர் ஈரானுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க, இல்லை அங்கே எங்கேயோ தங்கியிருக்கதா சொல்கிறாங்க. பட் பெரும்பான்மையான வட இந்திய, அதாவது மேலை நாட்டு ஊடகங்கள் அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ரஷ்யாவோட அதிபரோட நெருங்கிய நண்பர் பஷர் அல் ஆசாத். இப்போ ஹிஸ்புல்லா அங்கே இருக்க முடியாது, ஹிஸ்புல்லா ஈரானுக்கு போய் ஆகணும், அல்லது தங்களுடைய அந்த இதுகளை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒதுங்கிடணும். லெபனானுக்கும் போகலாம்ல, லெபனானில் இருப்பாங்க. பட் சிரியாவில் அவர்களுக்கான இடம் இருக்குது, சிரியாவில் அவர்களுக்கான ஆயுத கிடங்குகள் இருக்கின்றன. அப்படி வந்தால் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கு இடையில வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த நிலப்பரப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, லெபனான்லேருந்து பக்கத்தில் இருக்கிற நாடு சிரியா, சிரியாவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாடு ஈராக், ஈராக்கிலிருந்து நிலப்பரப்பில் பக்கத்தில் இருக்கிறது ஈரான். இந்த 2000 கிலோமீட்டர் தூரம் நிலப்பரப்பு இருக்குங்க, கடல் பரப்பு கிடையாது, நிலப்பரப்பு. அப்போ இந்த நிலப்பரப்பில் சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது ஹிஸ்புல்லாவையும் ஈரானையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அதை இஸ்ரேல் விரும்புகிறது, அதை அமெரிக்கா விரும்புகிறது. அதனால தான் அவர்கள் எங்களுக்கான வெற்றின்றாங்க. சிரியா புரட்சி என்பது எங்களுக்கான வெற்றின்னு ஏன் வந்து இஸ்ரேல் சொல்லணும்? காரணம் என்னன்னா,
அவர்கள் அங்கே உள்நாட்டு குழப்பம். ஏன்னா இதுதாங்க 2011 நடந்துச்சு. 2011 2017 கிட்டத்தட்ட 6 வருஷம் சிரியா வந்து துண்டு துண்டாக போச்சுங்க. இப்போது இஸ்புல்லா கிடையாது, அப்போது அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இதே ஹயாத் அல் தக்ரீர் வந்து அப்போ அமைப்பு கிடையாது, பல்வேறு அமைப்புகளாக இருந்தாங்க. பல்வேறு இனக்குழுக்கள் சண்டை போட்டாங்க. யாரோட சண்டை போடுறாங்க? சிரியா அரசாங்கத்தோட சண்டை போடுறாங்க. சிரியா அரசாங்கத்தில் அதிபராக இருப்பவர் பஷர் அல் அசாத். அவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது, அவர் வந்து ஒரு நல்லவர்லாம் கிடையாது. அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரேல் ஆதரவு மனப்பான்மை உடையவர் தான். ஒரு வந்து ஒன்றும் பாலஸ்தீன ஆதரவு மனப்பான்மை கிடையாது. ஆனாலும் அவருக்கு எதிராக தான் இஸ்ரேல் இருக்குது. அப்போ அவரோட சண்டை போடும் பொழுது அவருக்கு ஆதரவாக ரஷ்யா வந்தாங்க, அவருக்கு ஆதரவாக துருக்கி வந்துச்சு. இந்த இனக்குழுக்கள்லாம் போராடினாங்கல்ல, இந்த தீவிரவாத குழுக்கள்லாம் போராடினாங்கல்ல, இது கிட்டத்தட்ட வந்து தீவிரவாத குழுக்கள் தான். காரணம் என்னவென்றால் இவர்கள் ஒன்றும் நன்மைக்காக போராடலை, அங்கே குழப்பமும் பிரச்சனைக்காக போராடுறாங்க. இவர்களோடு நீங்கள் ஹமாஸை ஒப்பிடக்கூடாது. ஹமாஸ் என்பது ஒரு போராட்ட குழு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க வேற, அது அந்த பார்வை நமக்கு முக்கியம். இந்த குழுக்களுக்கு ஆதரவாக யார் சப்போர்ட் பண்ணாங்கிறீங்க? இஸ்ரேல், அமெரிக்கா. அப்போ ஒரு சிரியாவில் அந்த மக்கள் வந்து எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு சிரியாவில் டமாஸ்கஸில் அலப்போவில் எதுக்கு சண்டை நடக்குது தெரியாது. மக்கள் வந்து ஒரு சமயம் அந்த டாக்குமெண்ட்ரியில், பிபிசி டாக்குமெண்ட்ரியில் கேட்குறாங்க, எதுக்கு சண்டை நடக்குதுன்னு 2016. எதுக்குன்னே எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு உணவு இல்லைன்றாங்க. அந்த மக்களே இந்த போரை விரும்பலை. ஆனால் ஒரு யுத்த களமாக, யுத்த பூமியாக சிரியாவை ஆக்கி வச்சிருக்காங்க. மக்கள் விரும்பாத ஒரு போர், மக்களுக்கு தேவை நிம்மதியும் அமைதியும் தான். இதுதான் அங்கே குலைக்கப்படுகிறது. மீண்டும் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சிரியாவில் இந்த உள்நாட்டு அந்த போர் நடப்பது என்பது இது ஒரு சர்வதேச சதி, அதை புரிஞ்சுக்கணும். சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி நடந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த யுத்தம் முழுக்க முழுக்க. இது வந்து ஒரு சூழ்ச்சி. அந்த பகுதியில் ஏதாவது ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து இஸ்ரேலுடைய கை ஓங்கும் என்று அவர்கள் கணக்கிடுறாங்க. இதுதான் இப்பொழுதான நிகழ்வு. இவ்வளோ பிரச்சனை நடக்கு, இது வந்து ரஷ்யாவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும். ஏன் அவங்க எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை இஸ்ரேலுக்கு ஈரான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சுதான் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்க வச்சு ஆயுதங்களை கொடுத்து கூட அவங்க சப்போர்ட் செய்வாங்க. அப்படித்தானே 2017 நடந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கல. நடக்கும். இப்போ தானே யுத்தம் நடக்குது. இப்போ என்ன செய்வாங்க? 2011 17 இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இதே பஷர் அல் அசாத்துக்கு ஆயுதங்களை கொடுத்து இந்த கூட்டங்களை பூரா வந்து அடித்து ஒடுக்கி மீண்டும் ஆட்சியை கொடுத்தது ரஷ்யா தான். அதே போட்டு நடக்கும். அப்பவும் அவர் இதே மாதிரி அந்த ரஷ்யாவுக்கு தான் ஓடினாரு. இப்போ திருப்பி நடக்கும். ஈரான் அமைதியாக இருக்கும். ஏன்னால் ஈரான் இப்பொழுது தலையிட்டால் அது சன்னி ஷியா பிரச்சனையாக மாற்ற விரும்புவாங்க. அதைத்தான் சர்வதேச நாடுகள் விரும்புகிறாங்க. சன்னி ஷியா பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அது முஸ்லீம்களுக்குள் பிளவு ஏற்படுத்தும். அப்போ இது இஸ்ரேலுக்கு நல்லதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதை இன்னைக்கு ஈரான் புரிந்து கொண்டு தான் அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து பஷர் அல் ஆசாத்துக்கு பழைய மாதிரி ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. என்னால் அப்படி கொடுத்தால் சிரியாவில் இருக்கின்ற சன்னி முஸ்லீம்களுக்கு எதிராக ஈரான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாங்க. அப்போ இப்போ இதுவரைக்கும் நடந்த யுத்தம், இதுவரைக்கும் வந்து ஹமாஸுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவர்கள் அமைதியாகத்தான் இருப்பாங்க. இப்போ ஹமாஸ் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும். அதே இது ஹிஸ்புல்லா இனி எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த யுத்தம் போது எதுவும் தலையிட மாட்டாங்க. இப்போ முழுக்க முழுக்க சிரியாவுடைய உள் அந்த யுத்தம் என்பதும் உள்நாட்டு அந்த சூழல் என்பதும் சர்வதேச சதி. அந்த இடங்களை ஒரு பதட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் விரும்புகிறாங்க. இது ஒரு வகையில் ரஷ்யாவுக்கு அமெரிக்கான ஒரு கோல்டு வாராக தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் ட்ரம்புடைய ஜனவரி 20 ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கப்புறம் நிலைமை மாறுமான்னு தெரியாது. ஆனால் இது பின்னாடி இருக்கிறது முழுக்க இஸ்ரேலும் மொசாத்தும் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். அவங்க கூட்டி விடுறாங்க. சிரியாவில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படணும், உள்நாட்டு யுத்தம் நடக்கணும் என்பது அவர்கள் வந்து எதிர்பார்த்தது. அதுதான் அவர்களுக்கான வெற்றியாக இன்னைக்கு சொல்றாங்க. அவர் அந்த பெஞ்சமின் நேதன்யாஹு சொல்றாரு, வெற்றியா சொல்றாரு. அதே நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள், சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நம்ம அதுக்கப்புறம் வளைகுடா நாடுகளில் இருக்கவங்கலாம் ஒன்றிணைந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு கேட்குறேன். ISIS சொன்னது இதுதான். ISIS என்ன சொன்னாங்க? இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நாங்கள் ஒன்றிணைப்போம். நாங்கள் அது எவ்வளவு மோசமான அமைப்பு தெரியுமா? கிளர்ச்சியாளர்கள் இந்த வார்த்தை சொல்றாங்களே. ஏங்க இது கிளர்ச்சியாளர்களே கிடையாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குழுக்களா இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழுவில் இருப்பவர்கள் யாருன்றே சரியா தெரியல. அந்த குழுவில் இருக்கின்ற அகமது அபு முகமது ஜுலானின்னு ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது.
அவங்க சொல்றதுக்கான காரணம் வந்து இஸ்ரேல் இன்னைக்கு வந்து அவர் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே கடந்த காலங்களில் ISIS-உடைய தலைவராக இருந்தவன் எல்லாம் யூதர்ன்னு சொன்னாங்க. யாருன்னே தெரியல. இவங்க நோக்கம் வேணா ரொம்ப இதா இருக்கலாம், நாங்கள் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ், நாங்கள் ஒன்றிணைக்க போறோம், அகண்ட இஸ்லாம், அதெல்லாம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையை ஏற்படுத்துறது. அப்படியே அவங்க சிரியா கிளர்ச்சியாளர் சொன்னாலும் அதை நம்பி பிற இஸ்லாமிய நாடுகள் யாரும் போக மாட்டாங்க. ஏன் கடந்த முறை போனாங்களா? இப்போ 2011-17 கிட்டத்தட்ட 6 வருடமாக சிரியாவில் உள்நாட்டு குழப்பம் நடந்துச்சுல, யுத்தம். எந்த இஸ்லாமிய நாடுகள் போய் நின்றாங்க? ரஷ்யாவும் அமெரிக்காவும் பிரான்ஸும் ஐரோப்பிய நாடுகள் போய் சண்டை போட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் சண்டை நடந்துச்சுங்க சிரியாவில். ரஷ்யாவோட படைகளுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் போனாங்க, அமெரிக்கா போய் யுத்தம் நடத்தினாங்க. எந்த இஸ்லாமிய நாடுகள் போனாங்க? இது முழுக்க முழுக்க இஸ்லாம் சம்பந்தப்பட்டதல்ல. அந்த பேரால் நடக்கின்ற யுத்தம் இது உண்மையான சிரியாவுக்கான விடுதலை அல்ல, உண்மையான சாமுக்கான விடுதலை அல்ல. இது உண்மையாக சாமுக்காக நடக்கிற விடுதலை வந்து ஹமாஸ் செய்வது தான். அதை நீங்கள் பார்க்கின்ற வியூவர்ஸ் புரிஞ்சு கொள்ளணும். ஹமாஸ் நடக்குது பாருங்க யுத்தம், அவர்கள் செய்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான விடுதலைக்கான யுத்தம். அவர்கள் நாட்டுக்காக போராடுறாங்க. அதை வந்து மழுங்கடிப்பதற்காக ஹமாஸ் மாதிரி தான் அவங்களும், அவங்க மாதிரி தான் இவங்களும், புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஹயாத் அல் தக்ரீர் மாதிரி தான் ஹமாஸும், அப்படி நீங்கள் பொருத்தி பார்த்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால் ஹமாஸுடைய நோக்கம் என்பது வேறு, இந்த ஹயாத் அல் தக்ரீருடைய நோக்கம் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மேலை நாடுகள் சதி பண்ணுறாங்க. இவர்கள் எல்லாம் ஒரே ஆட்கள் தான். நம்ம பிரித்து பார்க்குறோம். ISISங்கிறது வேற, ஹயாத் அல் தக்ரீர் எல்லாம் இப்போ இந்த குரூப்பாக இருக்கவங்க எல்லாம் வேற, ஹமாஸ் என்பது வேற, ஹிஸ்புல்லா என்பது வேற. இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய அந்த வரலாற்று பார்வை நமக்கு முக்கியம். அதை பிரித்து பார்க்குறவங்க தெளிவாக இருந்தால் இவர் சொன்னது போல முஸ்லீம்கள் பிற முஸ்லீம்கள் ஒன்று சேர மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இது அப்படி இல்லைங்க. இது வந்து இஸ்லாமிய நாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்றன. இதை வந்து சர்வதேச நாடுகளும் சர்வதேச பத்திரிகையும் இதை குழப்புறாங்க, இதை வந்து ஒரு விதமான சதியை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். நிச்சயமாக இது கொஞ்ச காலத்தில் அது திருப்பி சரியாயிடும். இது வந்து 1 வருடமோ 2 வருடமோ நடக்கலாம். மீண்டும் அந்த அங்கே சரி செய்யப்படும். அப்படி சரி செய்யப்படும் போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனத்துக்குள்ள வேறு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இந்த பிரச்சனை நீர்த்து போகாமல் தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது மேலை நாடுகளுக்குள்ள ஈகோ பிரச்சனை, அவர்களுக்கான கோல்டு வார். இந்த பிரச்சனை வந்து முடியாமல் இருந்தால் தான் அவர்களுக்கான அனுகூலங்கள் கிடைக்குங்கிற நம்புகிறாங்க. இது எல்லாமே அரசியல் சதி தான். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது மக்களுக்கான விருப்பமோ எதுவுமே இல்லை. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெறுநமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.